தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பின் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 12ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்களுள்ள சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 13 முதல் 15 வரை தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் 16 அண்ட் 17 ஆகிய தேதிகள்ல தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை காரைக்காலில் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை அண்ட் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை 12ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா. நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவையில வறண்ட வானிலையே நிலவியதாகவும் அண்ட் காரைக்கால்ல லேசான மழை பெய்ததாகவும், கரூர் பரமத்தியில அதிகபட்சமா 34.5 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.